கருப்பு உருவம், முறுக்கு மீசை, கையில் பெரிய அறிவாளுடன் வெள்ளை குதிரையில் பவனி வருவார் என்றவுடன் அனைவரின் நினைவிற்கும் வருவது கருப்பசாமி. கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை எனும் திவ்ய தேசமான அழகர் கோவிலுக்கு வந்து அழகான கள்ளழகரை தரிசித்தான். அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். ஆனால் 18 மந்திரவாதிகளும் தங்க ஆவரணங்களில் மயங்கி அழகரையும் ஆவரணங்களையும் தூக்கிச் செல்லும் எண்ணத்துடன் கருவறையை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல, மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த 18 பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளில் 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் கள்ளழகர். இதன் காரணமாக கருப்பசாமி இன்று வரை அழகர் மலையை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது. 18 பேருடன் வந்து தெய்வமானதால் 18ஆம் படி கருப்பன் என பெயர் பெற்றார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பன் திருமாலின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கும் படைக்குமாறு வேண்ட, அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பனுக்கும் படைக்கப்படுகிறது. கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம் கேரளம்தான். அங்கிருந்து கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரைதான். அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமாக கோயில்கள் உள்ளது. மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருக்கும் 18ஆம் படி கருப்பசாமி உள்ளார்.